அனைவருக்கும் வணக்கங்க. இன்னைக்கு ஒரு குட்டி கதையை நம்ம பார்க்க போறோம். பாம்பேல ஒரு பேங்க்ல 4 பேர் சேர்ந்து கொள்ளடிக்கிறாங்க. கொள்ளடிக்கும் போது துப்பாக்கி வச்சு மிரட்டுறாங்க. இது வந்து கவர்மெண்ட் சொத்து தான், உங்க வீட்டு சொத்து இல்ல, அதனால நாங்கள் கொள்ளடிக்கிற வரைக்கும் அமைதியான பண்ணுங்க, இருங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் அமைதியா இருக்கிறாங்க. இவங்களும் பணத்தை கொள்ளையடிச்சுட்டு கிளம்பிடுறாங்க. கிளம்பினோடனே அன்னைக்கு ராத்திரி 4 திருடங்களும் பேசிக்கிறாங்க. பணத்தை எண்ணி ஆளுக்கு 4 பிரிச்சுக்கலாம் அப்படின்னு. அப்போ ஒரு கொள்ளைக்காரர் வந்து என்றது படிச்சவனா எண்ணுவான் காசை, நம்மளாம் படிக்காத பசங்க, நமக்கெல்லாம் ஒரு ட்ரிக் இருக்கு. என்னன்னா, கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணு, நாளைக்கு காலையில பேங்க்காரன்னு என்ன பண்ணுவான், எவ்வளவு கொள்ள போச்சுன்னு சொல்லுவான். இது உட்காந்துன்னு இத்தனை கோடி எண்ணி இருப்பியா அப்படின்னு சொல்லி அவன் ஐடியா கொடுத்தோன்னே எல்லாரும் திருடுன என்ன ஒரு பிரில்லியண்டான ஆளு, இவனுங்களாம் நம்ம கூட இருக்கும்போது நமக்கு என்னடா கவலை அப்படின்ற மாதிரி என்ஜாய் பண்ணிட்டாங்க. அடுத்த நாள் காலையில என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த ராத்திரியோட ராத்திரியா பேங்க் ஆபீசர் இருக்காங்க இல்லையா, அவங்கள என்ன சொல்றாங்க, டேய் 20 கோடி கொள்ள போயிடுச்சு, இதுதான் டைம், நாம ஒரு 30 என்ன பண்ணலாம், எத்தனை பிரிச்சுக்கலாம், 50 கோடி நியூஸ்க்கு என்ன பண்ணிடலாம், கொடுத்துடலாம், கவர்மெண்ட் காசு தானே அப்படின்னு. அவனும் பேங்க்காரன் 50 கோடி காணாம போச்சுன்னு சொல்லிட்டான். அடுத்த நாள் ஹெட்லைன் நியூஸ்ல வருது, பேங்க்ல வந்து 100 கோடி கொள்ள போச்சுன்னு. மீதி 50 கோடி யாருன்னு பார்த்தா நம்ம அமைச்சர் 50 கோடி என்ன பண்றாரு, பேங்க்ல இருந்து ஆட்டியை போட்டு தூக்கி மொத்த பணி யார் மேல போட்டாங்க, திருடங்க மேல போட்டாங்க. திருடங்களுக்கு தூக்கி வாரி போடுது, நம்ம உயிரை பணியை வச்சு நம்ம கொள்ளாச்சது 20 கோடி, ஆனா இவங்க போடுறது 100 கோடி அப்படின்ட்டு அவங்க சொல்லி வயிற்றுச்சல் அடைந்தாங்க. இன்னைக்கு இப்படிதாங்க ஜனங்களுக்கு போக வேண்டிய எல்லா நன்மையும் இடைத்தரகரா இருக்கிறாங்க இல்லையா, மேல் அதிகாரிகள் எல்லாத்தையும் என்ன பண்ணிக்கிறாங்க, உறிஞ்சிடுறாங்க. ஓட்டு போடுறீங்களா, பார்த்து போடுங்க, யார் உங்களுக்காக செய்வாங்களோ, உங்களுக்காக யார் நிற்பாங்களோ, உங்களுக்காக யார் நியாயம் பேசுறாங்களோ அவங்களுக்கு போடுங்க. வாழ்த்துக்கள்ங்க.